வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நமது யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷ் அன்பான வணக்கங்கள். வைகாசி மாத பலன் பார்க்க போகிறோம். வைகாசி என்ன சிறப்பு? வைகாசி விசாகம். நம்மளுடைய முருகப்பெருமான், நம்ம தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பிறந்தது விசாக நட்சத்திரம். வைகாசி விசாகமில் அவரோட பவர் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். தமிழர்கள் எல்லாருக்குமே தெரியும், நம்ம பழனி, திருச்செந்தூர், திருத்தணிலாம் பெரிய ஃபங்க்ஷனாக கொண்டாடுவோம், சரிங்களா? அதனால் இது ரொம்ப சக்தி பெற்ற மாதம். ஓகே, இந்த மாதத்துலேயே இன்னும் பௌர்ணமி, அமாவாசை, ஏகாதசிலாம் வருது, சஷ்டி வருது. இதிலலாம் விரதம் இருந்து வேண்டிங்கன்னா இன்னும் ரொம்ப பவர். மெயின் வைகாசி விசாகம். சரி, இந்த வைகாசி மாதத்தில் நமக்கு எப்படி இருக்குது விஷயங்கள், ஓவராலாக எப்படி இருக்குது, பொதுவாக வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த மாதம், இதுக்கப்புறம் பண விஷயம், கடன், தொழில், வேலை, திருமணம், மகப்பேறு, உடல்நிலை, அதுக்கப்புறம் வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கோ ஒவ்வொன்றா கவர் பண்ணிட்டு வருவோம். அதுக்குள்ள எது எதெல்லாம் நம்மளுக்கு அனுகூலமாக இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது, எது எதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும், அதுக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு பண்ணணும், என்னென்ன பரிகாரங்கள் இல்லைன்னா என்னென்ன வழிபாட்டு முறைகள் பண்ணால் எனக்கு இன்னும் நல்ல விஷயம் நடக்கும்ன்றதை ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவோம். வாங்க. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. அது இந்த மாதம்லாம் வைகாசி விசாகம் முருகர்து. உங்களுடைய தேவதையே முருகர் தான், சரி. ஏன்னா இது செவ்வாய் வீடு, முருகர் தான். முருகர் வழிபாடு பண்ணுங்கள், சூப்பராக முன்னேறுவீங்க. அதுவும் 30-31 வரும், சரிங்களா? 30ஆம் சாயந்தரத்துலேருந்து மறுநாள் 31ஆம் நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கும். விரதம் இருந்து வேண்டுங்க. ஏன்னா இது உங்கள் ராசி லக்னத்துக்கான கடவுளுங்க. அதனால் உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரம் நடக்கும். ஜென்ரலாக இந்த வகுப்பில் சொல்லுவேன், இஷ்ட தெய்வம், குல தெய்வம், அதுக்கப்புறம் உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு ஒரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சிடலான்ட்டு. இதுக்கு உங்களுக்கு விருச்சகத்துக்கு முருகர் தான். முருகர் வள்ளி தேவானியோட வழிபடுங்க, சூப்பராக வளருவீங்க, சரிங்களா? இன்னும் ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் என்னென்னா, குரு பகவான் உங்களை பார்க்குறாரு இப்போ நேராக, சரிங்களா? ஜூன் 2 அப்போ குரு பயிற்சி நடக்கும். இப்போ அடுத்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு தான் பார்க்குறாரு. உங்கள் டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. யாராவது நீங்கள் இந்த டைமில் எதனா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் வாங்குங்க. எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இருக்குது. பட் பிஸ்னஸாக பண்ண போகிறது இருந்தால் பார்த்து பண்ணணும். அது இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வீடு வாங்குறது இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் வீடு நிலம் வாங்கி கட்டி ஹோட்டலில் கட்டி வாடகை விடுறதுன்றது பிஸ்னஸ். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாயிருக்கு, பிஸ்னஸ் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்து வாங்குங்க. இப்போ உங்கள் கையில் காசும் இருக்கும், பிஸ்னஸ் பண்ணோன்ற நிலைமை இருக்குது அப்படின்னா ஜாதகத்தை ஒரு தடவை பாருங்கள். யாரை எப்படியாப்பட்டவனை பார்ட்னராக வச்சுக்கலாம், என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சக்சீட் ஆக முடியுன்றதை சொல்கிறேன். இது ஒன்று. அடுத்து வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். விருச்சகத்துக்கெலாம் வேலையில் பெருசாக முன்னேற்றம் தர மாட்டாங்க. திறமை இருக்கும், இவங்க உழைப்பாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் ஏமாற்றி வேறு யாருக்கும் கொடுத்துருவாங்க. இது நிறைய நடக்கும் விருச்சகத்தை. அந்த பேக் ஸ்டாப்பிங் சொல்லுவாங்க, முதுகில் குத்துறது. விருச்சகத்துக்கு நிறைய முதுகில் குத்துவாங்க, சரிங்களா? அதாவது எல்லாருக்கும் 1-2 தான். விருச்சகத்துக்கு ஒரு 10 கத்தி முதுகில் இருக்கும். குத்தி ஓட்டையே போட்டுட்டாங்க. இப்போ 2-3 வருஷத்தில் நிறைய வளர்ச்சி இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆஃபீஸில். இப்போ மேனேஜர்கிட்ட பேசி நீங்கள் ப்ரூஃபோடு போகணுங்க. 2-3 விஷயம் பண்ணணும். நான் அதான் இந்த கன்சல்டேஷன் நான் 2-3 விஷயம் சொல்கிறேன். ப்ராக்டிக்கலாக சில விஷயம் இருக்குது, அஸ்ட்ராலஜிக்கலாக சில விஷயம் இருக்குது. ப்ராக்டிக்கலானா நீங்கள் மேனேஜர் யார்கிட்ட போகிறீங்கன்னா என்ன சாதிச்சிங்கன்றத ரெக்கார்டோட ப்ரூஃபோடு எடுத்துன்னு போகணும். வாயே தரக்கூடாது அவங்க. அது ஒன்று. இன்னொன்று அஸ்ட்ராலஜிக்கலான சில தானியங்கள், சில கலர் ட்ரெஸ். இந்த கலர் ட்ரெஸ்ஸில் போங்க சார், இந்த நாளில் இந்த கலர் ட்ரெஸ் போங்க. எல்லோரும் கேட்பாங்க, சார் விருச்சகத்துக்கு என்ன கலரு சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அப்படிலாம் இதுன்னு நம்ம மாத்திரலாம் எழுதி தர முடியாது. சூழ்நிலைகள் பொறுத்து மாறும். இப்போ விருச்சகம் செவ்வாய் வீடு, செவ்வாய்க்கு ரெட்டு நல்லதுன்னுவோம். ஆனால் ஏற்கனவே இவங்க செம சூடாக இருக்கிறவங்க, செம டென்ஷனாக வருவாங்க. இவங்களில் நிறைய பேருக்கு இந்த பிபி இஷ்யூலாம் இருக்கும். அவங்க ரெட்டு ட்ரெஸ்ஸு போட்டால் இன்னும் பயங்கரமாக ஏறும் பிரச்சனை.
அப்போ அவங்க ரெட்டு போடணும். அப்போ வேறு என்ன கலர் போடணும், அது ஜாதகத்தை பார்த்து சில கலர்கள் சொல்லுவோம். முக்கியமான மீட்டிங் அப்புறம் இந்த கலர் ட்ரெஸ் போட்டு போங்க, இந்த தானியத்தை கையில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்க நீங்கள் ஜெயிக்கிறது வந்து கண்டிப்பாக உறுதி. ஸோ ஆஃபீஸும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து இதெல்லாம் நோய் நொடிகள் இருந்ததுனாலும் குறையும். ஏன்னா விருச்சகத்துக்கு வந்து நிறைய பேருக்கு இந்த பாலுறுப்பு சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் வரும். எனக்கு ஒரு தெரிஞ்ச கிளைண்ட்டு தான், அவங்க ப்ரெக்னென்சி போகும்போது ஒரு நாள் குறித்து கொடுத்தேன், இந்த நாளில் போங்கம்மா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பட் அவங்க வந்து வேறு ஒரு நாள் முன்னாலே அந்த பனிக்கூட முடிஞ்சதுனால முன்னாலே போனாங்க. பட் எனக்கு அதுவும் தெரியும், இவங்களுக்கு வந்து எப்படியும் சிசேரியன் கை அந்த கத்தி வச்சே ஆகணுன்றது தெரியும். நாள் குறித்து தர வேண்டியது என்னோடய கடமை, தந்தேன். பட் அவங்களுக்கு வந்து முன்னாடியே போயிட்டு சிசேரியன் ஆகுன்றது தெரியும். விருச்சக லக்னம் அதே மாதிரி ஆச்சு. ஏன்னா ஹஸ்பண்டும் விருச்சகம், அவர் கிண்டல், அது குழந்தை பார்த்து அவரும் சொன்னார் இது மாதிரி நடக்கும் சார்னா, அவரும் சார் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துச்சு சார். ஆனால் அவர் என்ன கேட்டார், சரி ஒய்ஃபு வச்சகம் அவங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு போனாங்க, கத்தி பட்டுச்சு, இப்போ நான் ஜென்ஸ் தான், எனக்கு என்ன ஆகுதுன்னு அவர் கிண்டலாக பேசிகிட்டு இருந்தார். இது நடந்து சில மாதங்கள் ஆகுது. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை சிசேரியனில் பிறந்திருந்தேன். இப்போ ஹஸ்பண்ட் வந்தார், என்னென்னா அவருக்கு வந்து இரண்யம் பிரச்சனை, சரிங்களா, விருச்சகம். இப்போ வருதா கத்தி திருப்பியோ அவரால். விருச்சகன்றது அந்த பாலுறுப்பு சம்மந்தமாக அந்த இடத்துங்களில் ஏதாவது பிரச்சனைகள் கொடுக்கும். இப்போ எல்லாருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்ல, பெரும்பாலும் இந்த ராசி லக்னக்காரங்களுக்கு வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி உணவுகள், அதுக்கேற்ற மாதிரி எக்ஸசைஸ், அதுக்கேற்றமான விஷயங்களை நீங்கள் பார்த்துக்க நீங்கள் ஜெயிக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கெலாம் டைம் ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது திருமணம் முன்னாடி இந்த போன வருஷம் நல்லா இருந்தது, இந்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு, தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். இதில் யாரும் மகப்பேரை ட்ரை பண்ணுறீங்கனாலும் மகப்பேரும் ட்ரை பண்ணலாம். லவ் பண்ணுறவங்களும் கல்யாணமாக மாற்றத்துக்கு சிறப்பான டைம். ஏன்னா விருச்சகத்துக்கு வந்து சாதாரணமாகவே 1008 தடங்கள் வரும். லவ்வில் ஏகப்பட்ட தடங்கள் வரும். அதாவது பிரச்சனையாக வந்து கல்யாணம் பண்ணுவாங்க. அது கேட்டைலாம் வந்ததுன்னா அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ என்ன நல்ல நேரம் என்னென்னா எதிரிகள் தொல்லை ரொம்ப கம்மி. இப்போ பேசுனீங்கன்னா சொன்னோன்னு அப்பா ஒத்துப்பார் அப்படின்னு நான் சொல்லலை. பட் முன்னாடி இந்த கோவம் இருக்காது, ஏதோ ஒரு இதெல்லாம் கன்வின்ஸ் பண்ணலாம், சரிங்களா, ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதாவது எதிரிகள்னால் இப்போ காதல்னு பண்ணால் முதல்ல வீட்டில் பர்மிஷன் கேட்கலாம். அதை வச்சு சொன்னால் அப்பாலாம் எதிரி கிடையாது. ஆனால் நம்மளை சுற்றி ஒரு 4 பேர் இருப்பாங்க எப்போவுமே, அவனுங்க கண்டிப்பாக எதிரியாக இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன வழி இருக்குது. ஓகே, ஸோ காதல் திருமணமாக மாற்றத்துக்கு தயவு செஞ்சு பண்ணுங்கள், சூப்பரான டைம், சரிங்களா. பிஸ்னஸில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட குழப்பங்கள் ஓடுது பிஸ்னஸில் தான். அதை ப்ராஃபிட் ஹவுஸ்லாம் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கு. அதனால் பிஸ்னஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்கள். நல்ல பிஸ்னஸ்மேன் இல்லை பெரிய பிஸ்னஸ்மேன் நீங்கள் யாரை வேணால் விசாரிங்க. வெளியே சொல்லுவாங்க சாமி மேலே நம்பிக்கை இல்லை, பூத மேலே நம்பிக்கை இல்லை, ஜோசியெல்லாம் பொய்யெல்லாம் சும்மா நீங்கள் ஒன்று அவங்க கடைங்களில் போய் பாருங்கள், கல்லாப்பெட்டி பார்த்தா பக்கத்தில் ஒரு எந்திரம் மாட்டி வச்சுருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து சொல்கிறவங்க 1008 சொல்லுவாங்க. பட் பெரிய முதலாளிகள் பல பேர் ஜோதிடம் நம்பிக்கையாக பார்க்குறாங்க, அது சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரி பேர் வைக்கணும், என்ன மாதிரி லோகோ வைக்கணும், பார்ட்னர் எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா. ஏன்னா விருச்சகத்துக்கு அவ்வளோ சீக்கிரம் பார்ட்னர் சேராது. இவங்க ஒரு ஸ்டைலில் போவாங்க, இவங்க ஸ்டைலில் மேட்ச் பண்ணுறதுக்கு ஆள் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பிஸ்னஸ் முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய நல்ல நியூஸ் வரும் உங்களுக்கு இந்த மாதம். நிறைய நல்ல நியூஸ் வரும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகர் தாங்க. முருகர் வள்ளி தெய்வானையோடு வழிபடுங்க. இந்த வைகாசி விசாகம் வரது கண்டிப்பாக கோவில்பாங்க, சூப்பரான ரியாக்ஷன்ஸ் வரும். தீபம் போடுங்க. தீபம் போட கோவிலில் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தீபம் போட நீங்கள் வாழ்க்கை நல்ல உயர்வுங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்தோம். என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, வேலையில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், தொழில் முன்னேற்றம் எப்படி இருக்கும், யாருக்கு கல்யாணம் நடக்கும் நடக்காது, என்ன பண்ணால் கல்யாணம் நடக்கும், மகப்பேறு பற்றி, உடல்நிலை, இந்த கோர்ட்டு கேஸு, சண்டை சச்சரவு எல்லாம் ஒரு வாழ்க்கையில் வர முக்கியமான பிரச்சனைகள், முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ வந்து பார்த்துட்டு வந்தோம். சரி, இப்போ நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா 12 கோடி தமிழர்களாவது இருப்பாங்க. ஒரு ராசி ஒரு கோடின்னு எடுத்தாலும் அவ்வளோ பேருக்கும் நம்ம வந்து பொது பலன்னு சொல்லியிருக்கோம். கைரேகை மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய சார்ட்
ஜோதிடம் வந்து அவங்களுக்கு மாறும். சரிங்களா? இப்போ நம்ம பொது பலன் சொல்லியிருக்கோம். இதில் உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதோ, இல்லைன்னா உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு முக்கியமான விஷயம், சார் கல்யாணம் நடக்க போகுது, இல்லை இப்போ நிறைய பேர் இந்த ஐவிக்கு வருவாங்க. ஐவி டெஸ்டிங்க்கு நாங்கள் எப்போ டாக்டரை பார்க்கலாம், எந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டால் நல்லதுன்ட்டு அந்த மருத்துவ ஜோதிடம் பார்க்க வருவாங்க. இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் ஏதோ இருக்குது, வீடு வாங்க போகிறேன், டிராக்டர் வாங்க போகிறேன், அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இருக்கலாம், என் நம்பர் இருக்குது, கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, அதை வந்து கிளியராக பார்த்து சொல்லலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து நடுவில் நிறைய ராசிகளுக்கு இப்படி சொன்னோம், தெய்வ வழிபாடும் ஒன்று, கூடவே நம்ம சில தானியங்கள் சொன்னோம், இந்தந்த ராசிக்காரங்க இந்தந்த தானியம் கையில் வச்சுக்கோங்க, அது ஒரு பவர் ஏறும்னு. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வர சில பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி தானியங்கள் இருக்குது. சரி, நூற்றுக்கணக்கான தானியங்கள் இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற தானியத்தை எடுத்து ஒழுங்காக யூஸ் பண்ணாலே வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்மளுக்கு சால்வ் ஆகும். சரிங்களா? பண்ண மாட்டோம், அவ்வளோதான் ஒன்று. இப்போ சனி பயிற்சிக்கெலாம் நீங்கள் வந்து நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அவ்வளோ இப்போ நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனா ஏதாவது கோவிலுக்கு பஸ் ஏறி போகணுமா, யாருக்காவது ஹோமத்துக்கு காசு கொடுக்கணுமா? இல்லை, வீட்டில் நல்லெண்ணெய் எப்படியும் இருக்கும், எல்லா தமிழர்கள் வீட்லேயும் எப்படியும் நல்லெண்ணெய் இருக்கும், அது தேய்ச்சி குளிக்கிறதுல என்ன ஆக போகுது? இந்த மாதிரி சிம்பிளான பரிகாரங்கள் நிறைய இருக்குது. தேவைப்படுறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, மலர் மருத்துவம், இது சம்மந்தமாக எந்த கேள்விகள் இருந்தாலும் தாராளமாக எனக்கு கேட்கலாம். உங்கள் எல்லாருக்குமே இந்த மே மாதம் அந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.